Hi guys, welcome to Quick Throw and I'm Adam Mewad. So இன்னைக்கு பைத்தான் என்ன கான்செப்ட் பார்க்க போறோம்னா oops கான்செப்ட். ஸோ என்னடா oops அப்படின்னா என்னடான்னு கேட்காதீங்க. லைக் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் வீடியோலாம் சொன்னேன். We can find the solution for the problem using function way and object oriented way அப்படின்னு சொல்லி நான் 2 வே சொன்னேன். ஃபங்க்ஷன் வேன்றது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் வே பற்றி சொல்ல வேணும் கைஸ். ஓகே, let's get into the video. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் வேல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ்க்குள்ளே நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ அது அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் வே சொல்லுவாங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவேன். ஸோ அந்த கிளாஸுக்கு நேம் பார்த்தீங்கன்னா பர்சன் அப்படின்னு சொல்லி நான் அந்த கிளாஸ் நேம் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சுவலாக நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கிளாஸ் இல்லாமல் தனியாக வந்து கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அது மெத்தட்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் நான் வந்து ஒரு டிஃபால்ட் மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த மெத்தட் வந்து நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ ஃபங்க்ஷன் மாதிரி வந்து கால் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஒன்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்போ கால் ஆகுதோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது இனிஷியலாக தானாகவே கால் ஆகிடும் கைஸ். ஓகே, ஸோ இது எப்படி இருக்கணும், பிரிண்ட் ஹாய் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த கிளாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். லைக் p1 ஈக்குவல்ஸ் 90 அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் கைஸ். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸ்க்கு மேலே p1 ஒரு வேரியபிள் இருக்குது. அண்ட் அந்த கிளாஸ் எப்போ நான் கால் பண்ணுறோம், இப்போ டிஃபால்ட்டாக இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ அந்த மெத்தடும் வந்து கால் ஆகும். லைக் அந்த இன்இட்ன்றது பார்த்தீங்கன்னா அதுதான் கைஸ். சாரி, இன்இட். ஸோ INIT. ஓகே, இப்போ வந்து உள்ளே இருக்க இந்த வேரியபிள் எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நார்மலாக நீங்கள் பிரிண்ட் p1 போட்டிங்கன்னா அதை அக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிண்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் கொடுக்க வேண்டியது இருக்கும். அண்ட் p1. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ 19 வருது. பட் இது வந்து ஒரு கரெக்டானவே கிடையாது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ வந்து லைக் பார்த்தீங்கன்னா PE அப்படின்னு சொல்லிட்டு பர்சன் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிடுங்க. கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த வேரியபிள் யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் நீங்கள் அதை அக்சஸ் பண்ணலாம். ஸோ இட் டேக்ஸ் 0 ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, ஒன் செகண்ட் கைஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அப்படின்னு ஒரு இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன். பட் இப்போதைக்கு சொல்லுங்கள். ஸோ ஹாய் அண்ட் 90 வந்துருக்கு. ஸோ அந்த ஹாய் வந்து காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பர்சன்ட்றதை நான் இன்வோக் பண்ணேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஹாய்ன்றது டிஃபால்ட் ஃபங்க்ஷனாக வந்துருச்சு. ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ வேறு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, ஸோ அந்த செல்ஃப்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் ஜாவா இல்லை சி ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா திஸ் அப்படின்னு ஒரு கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த செல்ஃபும் கைஸ். ஓகே, ஸோ நான் இதுக்குள்ள வந்து நான் 2 பேராமீட்டர் வாங்க போகிறேன். ஸோ லைக் நேம் ஏஜ் அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். அண்ட் ஸோ எனக்கு இந்த ஹாய்லாம் வேணும். எடுத்துகிட்டு செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல்ஸ் நேம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். லைக் இன்ஃபோ அப்படின்னு கிரியேட் பண்ணிவிட்டு பிரிண்ட் ப்ராக்கெட்டில் மை நேம் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கமா நேம். ஸோ இங்கே வந்து செல் டாட் நேம் அப்படின்னு வரணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிரிண்ட் பண்ணுறாங்க. பிரிண்ட் பண்ணிவிட்டு மை ஏஜஸ் அப்படின்னு அகைன் கொடுத்துட்டு அண்ட் கமா பண்ணிவிட்டு செல்ஃப் டாட் ஏஜ். ஸோ அந்த செல்ஃப்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் டு த ஆப்ஜெக்ட் அண்ட் ரெஃபரன்ஸ் டு தி ஃபங்க்ஷன் கைஸ். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் வந்து வேணும். எல்லா இடத்துலையும் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ், ஒரு ரெஃபரன்ஸ்ன்றதுக்காக தான் வந்து நம்ம அந்த செல்ஃப்ன்றதை யூஸ் பண்ணுறோம். வேறு ஒன்றும் கிடையாது கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த ரெஃபரன்ஸ் அதை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்ற போது உங்களுக்கு சுத்தமாக புரிய வாய்ப்பு கிடையாது. பட் நான் கொஞ்சம் புரிஞ்சு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஜாவாக்கு போயிடுங்க. பிகாஸ் ஜாவா வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஸோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் வந்து நல்லா தெளிவாகவே புரிஞ்சுக்கலாம் கைஸ். ஓகே, நான் அகைன் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இந்த வாட்டி நான் ரன் பண்ணும்போது என்ன ஆகணும்னா, இந்த இடத்துல நான் 2 பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ ஏன்னா நேம் ஏஜ் அப்படின்னு 2 பேராமீட்டர் இருக்குது. இந்த செல்ஃப்னு இன்னொரு பேராமீட்டர் கேட்டான்னு கேட்காதீங்க. பிகாஸ் இட்ஸ் அன் ரெஃபரன்ஸ். ஸோ இதுக்கெலாம் நம்ம பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது.
ஸோ நான் வந்து நேம் பாஸ் பண்ணுறேன். ஸோ நேம் வந்து என்ன கொடுக்குறேன்னா ஓகே அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன் நேம். அண்ட் ஏஜ் 17 அப்படின்னு நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இதை பாஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஃபர்ஸ்ட் அப்படியோட நேம் மட்டும் தனியாக அக்சஸ் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா p.info அப்படின்னு அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நான் அந்த கிளாஸை நான் ஃபர்ஸ்ட் அக்சஸ் பண்ணணும். அதுக்கடுத்து தான் அதோட ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்துருக்கு. நெக்ஸ்ட் மை நேம் இஸ் அப்படின்றது அந்த ஃபங்க்ஷன் வந்துருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மை ஏஜ் இஸ் 17 அப்படின்றது வந்துருக்கு. ஸோ இது ஏன் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம இங்கே பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேமை மட்டும் பிரிண்ட் பண்ண சொன்னோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. ஸோ அதனால் அப்படின்னு வந்துருக்கு. நெக்ஸ்ட் இன்ஃபோ வந்து என்னென்னு பார்க்கும்போது நம்ம நேமும் ஏஜ் ஆக்சஸ் பண்ணோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் வேலை என்னதான் உங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ இதையே வந்து நான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். லைக் எப்படின்னு கேட்குறீங்களா, நான் இப்போ வந்து PE1 அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஓகே P1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ பர்சன் அப்படின்னு கால் பண்ணிவிட்டு உள்ளே வந்து என்ன தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ். நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் வந்து 18 அப்படின்னு நான் பாஸ் பண்ணுவேன். அண்ட் நெக்ஸ்ட் என்டர் பண்ணிவிட்டு pe1.info அப்படின்னு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா PE2 அப்படின்னு இன்னொன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து பர்சன் இதுக்குள்ள வந்து மனிஷான்னு டைப் பண்ணுறேன். ஸோ நேமுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஏஜ்க்கு வந்து நான் 19 பாஸ் பண்ணுறேன். ஸோ 18 பாஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா pe2.info கால் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து இன்ஃபோ கால் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் அபின் பிரிண்ட் இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம நேம் கேட்டும்போதுனால அபின் பிரிண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் மை நேம் இஸ் அபி, ஏஜ் ப்ளஸ் 17 வந்துருக்கு. ஸோ அதே கிளாஸ் தான் திருப்பி கால் பண்ணியிருக்கேன். பட் கிறிஸ் அண்ட் 18 வருது. ஸோ திருப்பி நெக்ஸ்ட்டு அதே கிளாஸ் தான் கால் பண்ணுறேன். இந்த டைம் மனிஷா அண்ட் 18 ஏஜ்னு வருது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நியூ ஆப்ஜெக்டாக அதை கிரியேட் பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் வந்து ஒரு நல்ல வேவாக இருக்குது. இது என்ன டீப்பாக நான் போகல கைஸ், பிகாஸ் பைத்தன் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அந்த அளவுக்கு ஒத்துக்குமான்னு எனக்கு தெரியல. பட் ஜாவாவாக இருந்தால் பார்க்கலாம். ஸோ ஜாவா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் ஜாவாவுக்கு தனியாக பண்ணுறேன். அண்ட் ஓகே இந்த வேரியபிள் வந்து வெளியே ஆக்சஸ் பண்ணி மாற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாடிஃபை பண்ண முடியும். லைக் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு p.name இருக்கா, நான் என்ன பண்ணுறேன்னா p1 கொடுக்குறேன். ஸோ ஆப்வியஸாக இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்னா 19 தான் பிரிண்ட் ஆகும். பட் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், pe.p1 அக்சஸ் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ நான் வந்து 100க்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதை பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100ன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ ஏன்னா நான் வந்து வெளியே அக்சஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க மாடிஃபை பண்ண முடியும். இந்த மாதிரி வேரியபிள்ஸை ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்க வேரியபிளை வெளியே அக்சஸ் பண்ணி மாடிஃபை பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு தான் சொன்னால் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செல்ஃபோன் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. லைக் இதை எடுத்துகிட்டு ஏபிசின்னு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அந்த செல்ஃபோன் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கேயும் இந்த ரெஃபரன்ஸை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். லைக் இங்கேயும் ஏபிசின்னு தான் கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்குள்ளே இருக்க ரெஃபரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு தான் கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ரெஃபரன்ஸை நீங்கள் ஏபிசிக்கு மாற்றி ஆக வேண்டியது இருக்கும். அண்ட் அட் லாஸ்ட் ஃபைனலி இந்த ரெஃபரன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எரருமே இல்லாமல் ப்ரோக்ராம் ரன் ஆகும் கைஸ். ஸோ இவ்வளோதான் கைஸ். நான் செல்ஃப் பண்ணுறது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் கொடுக்குறோம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக செல்ஃப் மட்டும் கொடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலான்றது காட்டுறதுக்காக அதை சேஞ்ச் பண்ணி காட்டினேன் கைஸ். ஓகே அவ்வளோதான் நீங்கள் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பற்றி சொல்கிறதுக்கு. அண்ட் நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லவ் யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் அப்படியே மீட் பண்ணலாம்.